வாட்ச். அதுக்கு நீ விளையாண்டு ஜெயிக்கணும், நான் என்ன பண்ணுவேன்? என்னடா பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அம்மாவே ஜெயிச்சிட்டு இருக்காங்க. எங்க நவுரு பார்க்கலாம். இது வந்து டிஸ்க் டிராப்பிங் கேம். 2 பிளேயர் விளையாடக்கூடிய ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜி கேம். பாக்ஸ்க்குள்ள நமக்கு ப்ளூ கலர்ல பசில் ஸ்லைடு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்லைட் பண்ணீங்கன்னா எல்லோ காயினும், இன்னொரு பக்கம் ஸ்லைட் பண்றப்ப ரெட் காயினும் இருக்கும். யூஸ் பண்ணிட்டு காயின்ஸ்லாம் இந்த ட்ரேக்குள்ளேயே வச்சு இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா காயின்ஸ்லாம் வெளியே இல்லாம உள்ளே இருக்கும். இந்த ப்ளூ கலர் சைடை ஒரு பக்கமா ஸ்லைட் பண்ணிட்டு அப்படியே நேரா நிறுத்தி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அப்படியே நீங்க டேபிள்ல வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு வந்து ஃபுல்லா ரெட் காயினும், இன்னொருத்தர் ஃபுல்லா எல்லோ காயினும் எடுத்துக்கணும். இதுல கொடுத்துருக்க காயினை எல்லோ ஒருத்தரும் ரெட் ஒருத்தரும் மாத்தி மாத்தி போட்டுட்டே இருக்கணும். எப்போ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம 4 காயினையும் ஒரே லைன்ல வர வைக்கிறோமோ அவங்க தான் வந்து வின்ன. இது வந்து டயகனலா இருக்கலாம், ஹரிசாண்டலா இருக்கலாம், இல்ல வெர்டிகலா இருக்கலாம். இந்த மாதிரி யார் ஃபர்ஸ்ட் சேர்க்கறாங்களோ அவங்க வந்து வின்னு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டாக் ப்ராடக்ட்ல இருக்கு, அங்க கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாப்பா பர்த்டேவா, அதான் வேலை பரபரன்னு நடக்குது. அம்மா சொல்லுடா. எனக்கு ட்ரெஸ்மா. பிரணேஷ் கம்னரு, பாப்பாக்கு தானே பர்த்டே, உனக்கு என்ன? பாட்டி எனக்குள்ள ட்ரெஸ் இல்லையா? பிரணேஷ் தொந்தரவு பண்ணாத, உன் பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், உனக்கு எதுக்கு இப்ப ட்ரெஸ்? ச்சே, பிரணீத் வந்தோடனே எல்லாம் மாறி போச்சு. பிரணேஷ் என்னப்பா? இந்தா. என்னப்பா? எடுத்து பாரு. வாவ், Dress எனக்காப்பா, சூப்பரா இருக்குப்பா. வாவ், மனுஷன் மாதிரியே நிக்குதுப்பா. பா, ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கா எக்ஸ்பெரிமென்ட் பண்ணலாம்பா. பண்ணுவோம். டிஷ்யூ பேப்பரும் பென்சிலும் கொண்டு வா. டிஷ்யூ பேப்பர் வந்து நார்மலா 4ஆ மடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை டாய் வேணுமோ அத்தனையா வந்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில் எடுத்து சும்மா டாய் மாதிரி வந்து நான் ரஃபா டிரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சிசர் எடுத்து நீங்க வரைஞ்ச அந்த டாயை கட் பண்ணிட்டு தனித்தனி பீஸா வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த டாயோட பாட்டம் கால் பக்கமா ஃபெவிஸ்டிக்கை வந்து தடவிட்டு கீழே வந்து ஒரு A4 ஷீட்ல வந்து நம்ம வரிசையா ஒட்டிக்கலாம் அந்த டாய்ஸை. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பிளாஸ்டிக் பைப் தேவை. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு உள்ளன் கிளாத் தேவை. இது ரெண்டையும் வச்சு நம்ம நல்லா ரப் பண்ணிக்கணும் அந்த பிளாஸ்டிக் பைப்பை. இப்ப நம்ம ஒட்டின அந்த டிஷ்யூ பேப்பர் பக்கமா அந்த பைப்பை கொண்டு போனோம்னா எல்லா டாயும் எழுந்து நிற்கும். தேங்க்யூ. சூப்பர். எங்க இருந்து எடுத்துட்டு வரா? என்ன இவ கிரீம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருக்கா? இந்த பிஸ்கெட்டை தான் எனக்கு பிரணி ஊட்டி விட்டாளா? பிரணி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்டா பிரச்சனை? இல்லப்பா, அந்த பேப்பர்ல இருக்க டாட் டாட் லைன், சுத்தில இருக்க வளை வளைவ டிசைன், இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. டேய், இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்றதுக்கு ஒரு வழி இருக்குடா. எப்படிப்பா? இதுக்கு வந்து லைனர் கலர் பென் வந்து வேணும். இதுல 6 பென்னு 6 கலர்லயும் 6 டிசைன் பேட்டர்ன்லயும் கொடுத்துருப்பாங்க. இந்த பெண்ணை நம்ம நார்மலா எழுதுற மாதிரி 45 டிகிரில வைக்க கூடாது. கரெக்டா ஸ்ட்ரைட்டா 90 டிகிரில வச்சா மட்டும் தான் நீங்க டிரா பண்ண முடியும். 90 டிகிரில வச்சுட்டு இப்ப நீங்க பார்டர் டிரா பண்ணோம் அப்படின்னா ஒரே லைன்ல இழுத்தா போதும், அப்படியே அந்த பேட்டர்ன் டிசைன் வந்துரும். இதே மாதிரி நமக்கு லைன் லைனான டிசைன், ஹார்டின் ஷேப்ல டிசைன், ஸ்டார் பேட்டர்ன்ல டிசைன், ஃப்ளவர் பேட்டர்ன்ல டிசைன், இந்த மாதிரி டிஃபரெண்டான பேட்டர்ன் டிசைன்லயும் கலர் டிசைன்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லைனர் பென்னோட ப்ராடக்ட் வந்து கீழே டாக் ப்ராடக்ட்ல கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாட்டில்ல ஸ்ப்ரே அடிச்சு குலுக்கிட்டு ஓபன் பண்றாங்க, மூடி பறக்குதா? ட்ரை பண்ணிடுவோமா? அவங்க பண்ண மாதிரியே பாட்டில வந்து நசிக்கலாம். ஸ்ப்ரே மூடி எடுத்து டைட்டா முடியும். நல்லா குலுக்கி. ஓகே, நல்லா ஃபுல்லா டைட்டா இருக்கு, கேஸ் மாதிரி. பறந்துருச்சுங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகுது, சேஃபா ட்ரை பண்ணுங்க.
கணேஷ் இப்படி டென்ஷன் ஆகுற? பா பேப்பர்ல 3 ஈவனா லைன் பிரிக்கணும். அப்படி பிரிச்சாலும் பாயிண்ட்ல வருதுப்பா. ஒரு பேப்பரை 3ஆ மட்டும் இல்ல 5ஆ 10ஆ ஈவனா ஈஸியா நம்மளால பிரிக்க முடியும். எப்படிப்பா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இதுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற மாதிரி ஸ்கேலை ஹரிசாண்டலா வச்சீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஷீட்டை கீழே வச்சுட்டு ஒரு கார்னரா ஸ்கேலை வச்சுட்டு ஸ்கேலை இந்த மாதிரி கிராஸா வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்க 3ஆ பிரிக்கணும் அப்படின்னா 9 அந்த கார்னர்ல மீட் ஆகுற மாதிரி வச்சுட்டு கரெக்டா 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வெர்டிகலா லைன் போட்டீங்கன்னா 3 ஈவனான டிஸ்டன்ஸ்ல கிடைச்சிரும். இதே மாதிரி 5ஆ பிரிக்கணும்னாலும் அதே மாதிரி கிராஸா 10ல வந்து அந்த கார்னர் டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு 2 இன்ச்சுக்கு வந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா 5 ஈவனான டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். இதே மாதிரி நீங்க வெர்டிகல் லைன் போட்டா. சூப்பர்ப்பா. இந்த பிரணேஷ் சிக்கன் விங்ஸ் சாப்பிடு. எனக்கு வேணாமா, ஃபர்ஸ்ட் அப்பா கூட சாப்பிட்டோம். என் பையனை பத்தியா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பாசமா சாப்பிட கொடுக்குறான். அதெல்லாம் இல்ல, எனக்கு சிக்கன் விங்ஸ்னாவே பிடிக்காது, அதான் உன்கிட்ட கொடுத்தேன். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். தம்பி தம்பி, யாரு? இங்க சத்யான்றது யாருப்பா? எங்க அம்மா தான். நான் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன். உங்க அம்மா பேர்ல எஸ்ஐஆர் வந்திருக்கேன். எஃப்ஐஆர் எங்க அம்மா மேலயா? ஐயோ அம்மா. டேய் தம்பி, உன் பேர்ல எஃப்ஐஆர் வந்திருக்குமா? எஃப்ஐஆர் யானா இல்லையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? எஃப்ஐஆர் உன் பேர்லயா? அப்படி என்ன தப்பு பண்ண? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? அப்பப்ப உங்க பர்ஸ்ல 500 1000 ஆட்டை போடுவோம். இதுக்கெல்லாமா எஃப்ஐஆர் போடுவாங்க? ஏமா அது இல்லம்மா. இல்லனா எப்பயாவது ஒரு தடவை கடைக்கு போகும்போது ஒரு சில பொருளுக்கு பில்லு போடாம எடுத்துட்டு வர்றோம். இதெல்லாம் ஒரு தப்பா? ஐயோ எஃப்ஐஆர் இல்லம்மா, ஓட்டு போறதுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கேன். எஸ்ஐஆரா? டேய் பாத்து போடா. ஏங்க 10 ரூபாய் டீ தூள் ஒன்று சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இவ ஒருத்தி நான் வேலை செய்யறப்பதான் எனக்கு வேலை வைப்பா. டேய் பிரணேஷ், என்னப்பா? இந்த 10 ரூபா கடைக்கு போய் சீக்கிரம் டீ தூள் வாங்கிட்டு வா. போங்க, நாளை போக மாட்டேன். டேய் தயவு செஞ்சு போயிட்டோடா. இந்தடா 2 ரூபா எக்ஸ்ட்ரா கூட இருக்கு, நீ லாலிபாப் வாங்கிக்கோ. சரிப்பா. பா இந்தாப்பா. ஏய் என்னடா இது சில்லற தர? நீ லாலிபாப் 2 ரூபாய்க்கு வாங்கிக்கோன்னு சொன்னேல்லப்பா. ஆமா, லாலிபாப் 2 ரூபா இல்லையா, 5 ரூபாவா? அதான் லாலிபாப் வாங்கிட்டு மீதி சில்லற வாங்கிட்டு கொடுத்தேன். அப்ப டீ தூள் நானே வந்து மாட்டிக்கிட்டனே. என்ன பண்ண? ஒரு குழந்தை அட்வைஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அம்மா எனக்கு போடா, இப்பதானே 3 பீஸ் காலி பண்ண. இது எனக்கு வேணும். தரமாட்டியா? தரமாட்ட போ. சத்தி என்ன சாப்பிட்டுட்டு இருக்கா? கேக்குங்க, வேணுமா? கொஞ்சமா கொடு. சரி, எனக்கு பாதி உங்களுக்கு பாதி. இந்தாங்க சாப்பிடுங்க. இது எனக்கு இல்ல. என்ன? பிரணேஷ் இந்தப்பா சாப்பிடு. இப்ப பாருங்க. என்னங்க டயர்டா இருப்பீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. பாடுற அக்கறையா? அப்படியே அந்த கவரை குப்பையில போட்டுருங்க. அப்ப நான் மட்டும் இழுத்தவாடா. செம்ம காமெடி. ஏண்டா சும்மா போன நோன்றதுக்கு அதுலயே ஜெனரல் நாலேஜ் வளர்க்குற மாதிரி ஏதாவது கத்துக்கலாம்ல? எனக்கு ஜெனரல் நாலேஜ் ரொம்ப அதிகம், எனக்கு எல்லாமே தெரியும். அப்படியா? அப்ப நான் பொதுவா ஒரு கேள்வி கேக்கட்டா? எதை வேணா கேளுப்பா. சிம்பிளா கேக்குறேன். எறும்பு இருக்குல்ல, அதுக்கு எத்தனை கால்? உனக்கு வேற வேலை இல்லாம சும்மா போன எறும்பு பிடிச்சி அதுக்கு எத்தனை கால் இருக்குன்னு எண்ணி பாத்தியாப்பா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? லெஃப்ட்ல போ, ரைட்ல போ. டேய் பைக்கை வந்து ஓட்டாம நிக்க வச்சுட்டு என்னடா ஹேண்ட் பேரை மட்டும் வளைச்சிக்கிட்டு இருக்க? உண்மையிலுமே பைக் தான் ஓட்டிட்டு இருக்கேன். பைக் ஓட்டுறியா? என்னடா சொல்ற? அப்படியே நீங்க கொஞ்சம் வந்து பாருப்பா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னங்க? இவ வேற வராளே, வந்தா ஏதாவது வேலை வைப்பா. போன் பேசுற மாதிரி நடிச்சிட வேண்டிதான். ஹலோ சொல்றா. என்னங்க? ஃபைல் தானே, ஆபீஸ் வரப்ப கொண்டு வந்துடுறேன். ஏங்க? ஏய் போன் பேசிட்டு இருக்கல? இல்லடா இங்க. என்னங்க? என்ன? உங்க போன்ல சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. இந்தாங்க சார்ஜ் போட்டு பேசுங்க. சார்ஜ் இல்லையா? இந்த அவமானம் உனக்கு தேவையா?